ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீடியோ சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ஒட்டுமொத்த குடும்பமும் ஹால்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சீனுவும், மாயாவும் நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ணங்கிட்ட எப்படியெல்லாம் வந்து கேட்கறது? மாயாவ பிடிக்காதுங்கிறதுனால, அவரு எதுவும் குடுக்காம போயிட்டாருன்னா, சீனுக்கு என்ன சொத்து இருக்க போகுது? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி பத்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மாயாவ மட்டும் எல்லாருக்கும், "என்னப்பா எதுவுமே வந்து பேச மாட்டியா? மாயா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம்" அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக பேசணும்? நான் ஏதாவது பேசுனேன்னா, அவளோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதனால தான் நான் அமைதியா, பொறுமையா இருக்கேன். எனக்கு வேணா மாயாவ பிடிக்காம இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்கு மாயா என்ன விட முக்கியமான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். "என்னப்பா ரகுராம், இப்படியா நான் பேசுறேன்னு" ரமணி பாட்டி வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. "அண்ணே அப்படியெல்லாம் இல்லண்ணே. நீ தானே எப்போதுமே வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க." நம்பர் 1, 2 இதெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா. என் பொறுப்பை எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏச்சு பேச்சுக்கெல்லாம் ஆளாக வேண்டாம்ல அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் வந்து பேசுறீங்க? யாருங்க உங்ககிட்ட கேட்டாங்கிற" மாரி ஜானகி அம்மா வந்து பேசும்போது, "ஜானகி போதும். என் பேச்ச எல்லாரும் கேட்குற மாரி தான். சீனு, நான் உன்ன மதிக்கிறேன்ப்பா. நீ இந்த குடும்பத்தில ஒரு ஆள். சில பேர் வந்து நினைக்கலாம், எங்க எனக்கு மாயாவ பிடிக்காதனால, உனக்கு எதுவும் தராம போயிடுவேனோன்னு சொல்லி கூட யோசிக்கலாம். அதனால இந்த பொறுப்ப நான் இன்னொருத்தவங்கள்ட்ட குடுத்துறலான்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொன்னோனே, யாருகிட்ட இந்த பொறுப்ப குடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே யாருண்ணே அவங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பத்மா. "நான் மாயா சம்மந்தப்பட்ட விஷயத்தில எதிலயுமே வந்து தலையிட மாட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, பத்மா உன் மருமகளுக்கும் பையனுக்கும் என்ன பிரிச்சு குடுக்கணுமோன்னு நீயே முடிவு எடுத்துக்க. அந்த பொறுப்ப நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்னண்ணா, எவ்வளோ பெரிய விஷயம். இத மாட்டுக்கு நீ என்கிட்டன்னு வந்து குடுக்குற. இது சரி வராதுண்ணா. உன் கையால நீயே வந்து அவங்களுக்கு குடுக்கணும்ல." "ஆமா, என் பேச்ச கேட்டுட்டு தான் எல்லாரும் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் யோசிச்சு யோசிச்சு செய்றீங்களா? அவங்கவங்க இஷ்டத்துக்கு வந்து செய்றீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் என்னத்த சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் ஏந்திச்சு போறேன். இவங்க 2 பேரும் நிம்மதியா இருந்தா அதுவே போதும். ஆனா அதுக்குன்னு நான் மனசார சொல்றேன்லாம் அவசியம் இல்ல. நீங்கலாம் மாயாவும், சீனும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்க. அதே மாரி நானும் நெனைப்பேன். ஆனா 3வது மனுஷனா தான் நெனைப்பேன் தவிர, மாயாக்கு சொந்தக்காரனா என்னைக்குமே நான் நெனச்சதில்ல. அந்த இடத்த இவ எப்பயோ தவற விட்டுட்டான்னு சொல்லிட்டு ரகுராம் மாட்டுக்கும் போறாங்க. நல்ல வேளை. எதுவும் தரமாட்டேன்னு சொல்லாம, நீயே பார்த்துக்கன்னு சொன்னாரே! அதுவரைக்கும் சந்தோஷம் தான். அண்ணி, இப்ப அதுக்குன்னு சீனு பேர்ல எழுதி வச்சா, சீனு நம்ப வீட்டு பையன் எல்லாம் ஓகே தான். ஆனா, மாயா பேர்லயும் சேர்த்து வந்து இவரு எழுத சொல்றாரே! இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்கும்போது, மாயாவுக்குலாம் எதுவும் எழுத வேணாம். அதுவும் சீனு பேர்லயே வந்து எழுதி வச்சிரலாங்கிற மாரி இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு எதுவும் வேணாம்மா. மாமாவோட மனச கஷ்டப்படுத்தி எங்களுக்கு எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தான் சொந்தமா கடையெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீனு பேசும்போது, "சும்மா இருடா. உனக்கு என்னடா தெரியும்? பெரியவங்க எப்ப வந்து சந்தோஷமா குடுக்குறாங்களோ, அப்பயே வந்து வாங்கிக்கணும். அத விட்டுட்டு வேண்டாம், வெறுப்பாலாம் பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே தான் எண்ணம். இத யாராலயும் மாத்த முடியாதுன்னு" சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் வந்து போறாங்க. ரகுராம் மனசு வந்து மாறணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஜானகி அம்மா வந்து பேச வராங்க. "சீனு, நீ எதுவும் தப்பா நெனச்சுக்காதப்பா. உன் மேல மரியாதை இருக்கு. மாயாவ பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா" அப்படின்னு நம்ம ஜானகி அம்மா பேசும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. மாமா எப்படி இருந்தாலும் நல்ல மனசுக்கு சொந்தக்காரரு. அவருக்கு என்ன ஏதுன்னு புரியல. இப்பயும் தனா சம்மந்தப்பட்ட விஷயத்த கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதோட கோவம் தாக்கம் தான் 1 வருஷமா நம்ம மேல வந்து காட்டிட்டு இருக்காரு. விடுங்க அத்த. எதுவா இருந்தாலும் ரகுராம் புரிஞ்சுக்குப்பாரு. பல மடங்கு பாசத்த என் மேலயும் மாயா மேலேயும் காட்ட தான் போறாங்க. "சீனு, நீ இந்த அளவு மனசு மாறிட்டல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "அத்த, இப்ப எங்க அத்த போறீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சீனு கேட்குறாங்க. "இல்லப்பா, கோயிலுக்கு வந்து போறோம். இந்த குடும்பத்தில எல்லாமே இனிமேட்டு நல்லது தான் நடக்கணும். தடையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு, இந்த பிரசாதத்த சாமி முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கோம்" அப்படின்னு சொன்னோனே, அங்க இருக்கிற எல்லாருக்கும் குடுக்கலான்னு இருக்கோம். "சரி அத்த, நல்ல காரியம் தான். எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். மாயா, அத்தைய நல்லா பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா." "டேய், அவங்க எனக்கு பெரியம்மாடா. சரியா, நான் பார்த்துக்கிறேன். ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆக வேண்டிய வேலைய பாரு." "சரி எஜமானி, நான் போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு, அங்கேருந்து வந்து சீனு மாட்டுக்கு பைக் எடுத்துட்டு போறாங்க. 2 பேரும் கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, பசுபதியோட அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. பசுபதிக்கு இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு தூக்குவாளி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களையே வந்து ஃபாலோ பண்ண தூரத்துலேருந்து. ஆனா சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொன்னோனே, அப்படியே கோயிலுக்கு தான் போறாங்க. "ஐயா, கோயிலுக்கு தான்யா போறாங்க.
எல்லாருக்கும் சாப்பாடு ஏதாவது குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸ்வீட் ஏதாவது. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீயும் வரிசையில நின்னு வாங்கு. அதுக்கப்புறம் எதுவும் மிச்சம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுனோனே, ஒரு பெரிய வாளியில தான் எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு கோயில்ல அதிகமா கூட்டம் இல்லையா? எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, சரி மிச்சம் பிரசாதம் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம்? ரகுராம் நம்மள எத்தன வாட்டி வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்க குடும்பத்த நம்மளால எதுவுமே பண்ண முடியாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிற மாரி இருக்கு. கார்த்தியும் உள்ள வெளியேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தாலும், கடைசி நேரத்தில மாயா செம மாஸ் பண்ணிர்றா. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆவணும் அப்படின்னு சொல்லி, பசுபதி வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கோயில்ல வந்து சாமிய கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப, "என்னது நீங்க 2 பேரும் தான் தனியா வந்திருக்கீங்க. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் வேல. அதனால தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். ஜோடி பொருத்தம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கனால தான் உங்க குடும்பத்த யாராலயும் எதுவும் பண்ண முடியல." அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "என்னோட பொண்ணு தானே இவ, என்னோட அம்மா தானே இவங்க" அப்படின்னு விட்டு குடுக்காம பேசிட்டு இருக்காங்க ஜானகியும், நம்ம மாயாவும். அப்போன்னு பார்த்து சாமி முன்னாடி வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சோனே, எல்லாருக்கும் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வந்த இனிப்பு பொருள சர்க்கரை பொங்கலா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படியே எல்லாருக்கும் வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. "அப்பாடா! சூப்பரா இருந்துச்சும்மா. உங்க கைப்பக்குவம் போல யாருக்கும் வருமா?" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "சரி, நம்ம கொஞ்ச நேரம் உட்காருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "உனக்கு எதுவும் உன் பெரியப்பா பேசுனத நெனச்சு சங்கடமா இருக்கா? ஏன்னா, உன் மனசுக்கு தோணும். இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ப எவ்வளவோ விஷயத்த வந்து பண்ணியிருக்கோம். ஆனா, நம்ப பெரியப்பா இன்னமும் நம்ம மேல வெறுப்ப தான் காட்டுறாருன்னு உன் மனசுக்கு சங்கடமா தானே இருக்கும்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. இத விடுங்க. வாங்க நம்ப வீட்டுக்கு போலாம். எல்லாருக்கும் இந்த பிரசாதத்த வேற வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் குடுக்கணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பசுபதி இங்க திட்டம் போட ஆரம்பிச்சுட்டாப்ல. மிச்சத்த எடுத்துட்டு போறாங்க. இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆவணுமே அப்படின்னு சொல்லும்போது, எப்படி பிரசாதத்த வந்து ஏதாவது பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, யாரோ 2 பேர் வந்து மூட்டைய வச்சுக்கிட்டு தூக்க முடியாம அப்படியே நடிக்கிற மாரி பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க பசுபதி. அதுக்கேத்த மாரியே அவங்க தூக்க முடியாம போயிட்டுருக்கிறப்ப, ஜானகியும், மாயாவும் முன்னாடி தான் போறாங்க. டக்குன்னு மூட்ட அவங்க முன்னாடி கீழ போடுற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. என்னது மூட்டை கீழ விழுந்துருச்சு. சரி இந்த பிரசாதத்த முதல்ல இந்த காம்பவுண்டு மேல வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க. பூபதியோட அசிஸ்டண்ட்டும் அப்படியே வந்து அந்த மூட்டைய தூக்குற மாரி நடிக்கிறாங்க. "என்னடா இது மூட்டை ரொம்பவே வெயிட்டா இருக்கே!" அப்படின்னு சொல்லும்போது, "ஐயா இருங்கய்யா, நாங்க வந்து தூக்கி வைக்கிறோம்ன்னு" சொல்லிட்டு அப்படியே அந்த மூட்டைய வந்து தூக்குறாங்க. தூக்கி அப்படியே அவங்க வண்டியில வைக்கிறப்ப, பசுபதி என்ன நெனச்சு வந்தாரோ, அந்த காரியத்த வந்து சாதிச்சுட்டாங்க. சாதிச்ச உடனே, "அப்பாடா! என்னடா வேலைய கனகச்சிதமா வந்து பண்ணியாச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க வேற, அதான் பார்த்துட்டீங்கல்ல, நம்ம இங்கேருந்து நிக்க வேணாம், கொஞ்சம் ஒளிஞ்சுக்கலாம்ன்னு" சொல்லிட்டு அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி ஒரு சந்து இருக்கு. அந்த சந்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க பசுபதியும். அந்த இடத்துல அவங்க அசிஸ்டண்ட்டும் திருப்பியும் டப்பாவ மூடி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. "அப்பாடா! சரி மாயா, நீ போய் அந்த காம்பவுண்டு மேல இருக்கிற நம்மளோட பாத்திரத்த எடுத்துட்டு வா" அப்படின்னு சொன்னோனே, அந்த பாத்திரத்த எடுக்கிறதுக்காக மாயா வந்து போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.